நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய கும்ப ராசியில் இந்த கோச்சார கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் என்ற 4 கிரகங்களும், அதேபோல் காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 7ஆம் இடத்ததிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 5 கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 4 கிரக சேர்க்கை லைஃப்பில் மாற்றத்தை உண்டு பண்ணிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசி ஒவ்வொரு பாவகமாக செயல்படும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரக சேர்க்கை ஒரு முறை ஏற்பட்டு தான் நம்மளுடைய உலக ரீதியாக உலகம் முழுவதுமே அல்லாளப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் ஐயோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழுவோமா மாட்டோமா, வெளியே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையை கொடுத்தது யார்? இந்த கொரோனா என்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஆளுமை சக்தியை கொடுத்து அனைவருடைய பவரையும் பிடுங்கினது யாருன்னா இந்த 5 கிரகங்கள் தான். ஸோ இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா அப்படிங்கிறத நம்ம இந்த 4 கிரக சேர்க்கை மற்றும் சுக்கிரன் உச்ச நிலையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேருந்து 4ஆம் இடமான கும்ப ராசியில் கிட்டத்தட்ட இப்போ உள்ள சூழ்நிலையில் 4 பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த பாவ கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ண போகிறாங்க, 4ஆம் பாவகத்தில் அமர்ந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக வீடு கட்ட முயற்சி எடுத்து வீடு கட்ட முடியல அப்படின்னா 4ஆம் இடத்துல இந்த 4 கிரகங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்துவாங்க. ஒரு வீடு சம்பந்த விஷயங்கள், உங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகவே முடியல, அப்போ சொந்த வீட்டில் போகிறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியல உங்களால். மெயினாக அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான விஷயம் என்ன, உங்களை அந்த வீட்டுக்கு போக விடாமல் தடுப்பது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதேபோல் சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள், இதில் 2 சந்தோஷம் இருக்குது. நேர்மையான முறையில் நம்முடைய சந்தோஷத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாமல் சந்தோஷம் அடைவது, யார் எப்படினாலும் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல என்னோடய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்குது. ஸோ 2ஆவது விஷயத்தை விருச்சிகராசிக்காரங்க 80% பயன்படுத்துகிறதே கிடையாது, ஓகேவா? ஆனால் இருந்தாலும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்காங்கல்ல, அப்போ ஏதாவது 20% விருச்சிகராசிக்காரங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது அவங்களுக்கு, ஓகேவா, உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி 20% விருச்சிகராசி என்பவர்களை யாராவது இல்லீகல் கான்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வில்லங்கம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் நேர்மையான ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்குற விருச்சிகராசி என்பவர்களுக்கு மன ரீதியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உறுதியாக இந்த பாவ கிரகங்கள் ஏற்படுத்தும் என்பது உண்மை. அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாயிடும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது, ஆனால் நாங்களும் பல மெடிசன் பார்த்துட்டோம், பல டாக்டரை பார்த்துட்டோம், தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டாக்டரை போய் பாருங்கள், இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு சரியாக போயிடும்னு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு ஆள் உதவி செய்வாங்க. அந்த இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும், ஓகேவா? பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும், மாற்றமாக இருக்கும், ஏற்றமாகவும் உறுதியாக உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களில் நான் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, உயர்கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, உயர்கல்வி வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உள்ளூரில் வெளியூரில் வெளிநாட்டில் போய் உங்களுடைய படிப்பை நீங்கள் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான இடத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, பிடிச்ச படிப்பை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன. அதற்கான மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக, உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக உறுதியாக நல்ல மதிப்பெண் பெற்று
நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய உயர்கல்வியை தொடங்க போகிறீங்க. படிக்கவே மாட்டீங்கன்னு சொல்கிற குழந்தைய கூட நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்கள் வாங்கும்போது மட்டும் உறுதியாக கவனம் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த 4 கிரக சேர்க்கை ஏற்படும் போது என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, பெருமாள் கோயிலில் உள்ள பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி வழிபாடு செய்யும். பெருமாளுக்கு துளசி மாலை போடும்போது உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிடும் என்பது நிதர்சனமான உண்மை.